இரு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் உதவி செய்த மக்களுக்கு சிவாஜிலிங்கம் உருக்கமான அறிவிப்பு. காணாமல் போன மீனவர்களை தேடும் பணிகளை துரிதப்படுத்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவசர பணிப்புரை. கருணாவால் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்ட பெண் தளபதிகள் கூறிய அதிர்ச்சி தகவல்கள். தேரர்கள் மூலம் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பில் நூற்றுக்கணக்கான வழக்குகள் பதிவு. பசில் ராஜபக்ச உள்ளிட்டோரை உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவு. மகாநாயக்க தேர்தலின் முடிவுகளை நாம் கேள்விக்குட்படுத்தவே முடியாது, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த வலியுறுத்து. தரமற்ற நிலக்கரி இறக்கும் பணி ஆரம்பம், சுதந்திர வழக்கறிஞர்கள் அமைப்பு தகவல். சிஐடிக்கு செக் வைக்கப் போகும் நாமல், விசாரணைக்கு தயார் என அறிவிப்பு. தனது இரு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் மருத்துவ சிகிச்சைக்காக நிதி உதவி வழங்கிய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தமிழ் மக்களுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் தனது இரு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் அவசர அறுவை சிகிச்சைக்காக தமிழ் மக்களிடம் ஊடகங்கள் வாயிலாக அவர் உதவி கோரியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது முதற்கட்ட அறுவை சிகிச்சை மற்றும் ஏனைய மருத்துவ செலவுகளுக்கு தேவையான நிதி குறுகிய காலத்திற்குள் திரட்டப்பட்டது. நிதி உதவி கிடைத்ததை தொடர்ந்து ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு நன்றி தெரிவித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: எனது உடல்நிலை குறித்து அக்கறை கொண்டு சிகிச்சைக்கு நிதியுதவி வழங்கிய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தமிழ் மக்களுக்கு எனது மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது அறுவை சிகிச்சை முழுமையாக நிறைவடைந்த பின்னர் சிகிச்சைக்கு போக மீதமிருக்கும் பணத்தை சமூக நலன் சார்ந்த செயற்பாடுகளுக்கும் விடுதலை போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த மாவீரர்களின் குடும்பத்து பிள்ளைகளின் கல்வி செலவுகளுக்கும் அவர்களின் நினைவு சின்னங்களை அமைப்பதற்கும் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளேன். விவரங்கள் பின்னர் பகிரங்கப்படுத்தப்படும். மேலும் தனக்கு உதவி அளித்த நபர்கள் எவ்வித விசாரணை அழுத்தங்களுக்கும் உள்ளாக கூடாது என்பதில் தான் கவனமாக இருப்பதாக குறிப்பிட்டவர், இன்னும் சிறிது காலம் சென்ற பின்னர் தனது சிகிச்சைக்கு உதவியவர்களின் விவரங்களை முறையாகவும் பகிரங்கமாகவும் வெளிப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். என்னுடைய சுகவீனம் காரணமாக 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த சூழ்நிலையிலே ஒரு மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய காரணத்தால் எனக்கு பண உதவி தேவைப்படுவதாக ஊடகங்கள் வாயிலாக உள்ளது கோரிக்கை. ஒரு வாரத்துக்குள்ளே நான் கேட்ட தொகையை அனுப்பி உதவி இருக்கிறார்கள். நான் தயக்கக்காரமாக 2 மாதங்களாக தயங்கி ஆரம்ப சிகிச்சைக்கான தொகையைத்தான் கேட்டிருந்தேன். அதன் பின்னர் தொடர் மருத்துவ சிகிச்சை கேட்கவில்லை, ஆனால் அதை சேர்த்து அனுப்பியது போல அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே இந்த உள்ளங்களுக்கு, தமிழ் உறவுகளுக்கு கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்திலே வங்கிகள் தங்களுடைய நடைமுறையை வைத்துக்கொண்டு எவ்வாறு பணம் அங்கிருந்து வந்தது, அதுக்கான காரணங்களை தருமாறும் கேட்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு எந்த விதமான சிரமமும் விசாரணைகளை நான் மாத்திரம் எதிர்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கின்றேன். பொதுமக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அவ்வாறு பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அதை நீங்கள் அழைத்து பொதுமக்களை இதை பற்றி தயக்க வேண்டியதில்லை. குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து பணங்கள் ஏதாவது அமைப்புகள் ஊடாக அனுப்பப்படுகிறதா என்பதை பற்றியும் அவர்கள் தீவிரமான விசாரணை நடத்தி கொண்டு, எதுவாக இருந்தாலும் இந்த உதவியை செய்த அத்தனை பேருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, புதிதாக இனிமேல் நீங்கள் பணத்தை தேடுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த பணத்தை முழுமையாக விவரங்களை வெளியிடுவேன். அது மாத்திரமல்ல, இதிலே எனது செலவுக்கு போக மீதியாக வருகின்ற பணத்தை வைத்துக்கொண்டு தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்துக்காக நினைவு சின்னங்களை அமைப்பதற்காகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் உதவிகளை செய்வதற்கும் தீர்மானித்திருக்கின்றேன். அந்த வகையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை வெளிநாட்டில் இருப்பவர்கள் உணர்வாளர்கள் இங்கு இல்லை என்று 2 பேரும் போட்டியிடுவது போல
இந்த உதவிகளை அனுப்பியிருக்கிறார். அது நெஞ்சத்தை நெகிழ வைத்திருக்கிறது. நான் மக்கள் எங்களை கைவிட்டு விட்டார்களா, இலட்சியத்தை, குறிப்பாக இலட்சியத்தை அவர்கள் மறந்து விட்டார்களா என்று கேட்ட கேள்விக்கு இல்லை, அவர்கள் நாங்கள் மறக்கவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கு. அந்த வகையிலே இனி அரசியலிலே ஈடுபடுகின்ற பொழுது எங்களுடைய சுயினங்கள் காரணமாக நீங்கள் ஓய்வு பெறலாம் என்று கூறியதை கூட நான் அதை பரிசீலிக்கலாம் என்று எண்ணி இருந்த பொழுது இப்போ இந்த அவர்களிடம் இந்த உதவிய செய்தி இல்லை, நீங்கள் ஒதுங்கக்கூட கடைசி வரை சேவையாற்ற வேண்டும் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய மரணப்படுக்கையிலும் நான் தமிழினத்தினுடைய விடுதலைக்காக உழைப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த உதவிகளை இந்த ஊடக சந்திப்புகளை ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து பங்களிப்பு செய்த அத்தனை பேர் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். பருத்தித்துறை முனை மற்றும் கட்கோளம் பகுதிகளுக்கு கடற்றொழிலுக்காக கடலுக்கு சென்ற 4 மீனவர்கள் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவு சுமார் 11 மணியளவில் 2 படகுகளில் கடலுக்கு சென்ற குறித்த மீனவர்கள் இதுவரை கரைக்கு திரும்பாத நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த பகுதியில் நேற்று முதல் கடுமையான காற்று வீசி வருவதால் அவர்கள் பயணித்த படகுகள் கரைக்கு திரும்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. காணாமல் போன மீனவர்களை தேடும் பணிகளில் பிரதேச மீனவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலை தொடர்பாக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களின் கவனத்திற்கு தகவல் கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து அமைச்சர் உடனடியாக அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் பிரதி பணிப்பாளர் நாயகமிடமும் தொடர்பு கொண்டு தேடுதல் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு அவசர பணிப்புரை விடுத்துள்ளார். அத்துடன் இன்று அதிகாலை விமானப்படையின் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் நவீன தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தியும் கடற்பரப்பில் விரிவான தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் அண்டை நாடுகளின் கடற்பாதுகாப்பு பிரிவுகளுக்கு காணாமல் போன மீனவர்கள் தொடர்பான தகவல்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் சர்வதேச மட்டத்திலும் தேடுதல் நடவடிக்கைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு வருகின்றன. காணாமல் போன மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட வேண்டும் என கடற்படையினருக்கும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பின் தளபதியாக இருந்த கருணாவுடன் கொழும்பிற்கு சென்று திரும்பிய பெண் தளபதிகள் பல அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். யுத்த பரபரப்பான அந்த காலத்தில் அவர்கள் வெளிப்படுத்திய தகவல்கள் சரியான முறையில் மக்களின் கவனத்தை பெரிதாக ஈர்த்திருக்கவில்லை என்பதுடன் சரியான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட தளபதியாக கடமையாற்றிய சாலி என்று அழைக்கப்பட்ட நிலாவினி, மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட மகளிர் அரசியல் துறை பொறுப்பாளர் பிரேமினி மற்றும் மகளிர் படையணிகளின் தளபதிகளான லாவண்யா, தேன்தமிழ் போன்ற கருணா தொடர்பில் குறிப்பிட்டிருந்தார்கள். கருணாவின் திடீர் முடிவிற்கும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட போராளிகளுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அச்சம் காரணமாக கருணாவுடன் விருப்பமின்றி செயற்பட வேண்டிய கட்டாய நிலைக்கு செல்லப்பட்டதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இலங்கை ராணுவ பிரிவினருடன் இணைந்து செயற்பட போவதாக கருணா குறித்த போராளிகளிடம் குறிப்பிட்டுள்ளார். தனியான கொழும்பில் ஒரு வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்த இவர்களுக்கு கருணாவின் மனைவியை கட்டளை பிறப்பித்துள்ளார். குறித்த போராளிகளின் கையெடுக்க தொலைபேசிகளையும் பறித்துள்ளனர். புலனாய்வு பிரிவினரின் கண்காணிப்பிலே இருந்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சுமார் 458 சிறுவர்கள் தேரர்கள் மூலம் பாதிக்கப்பட்ட வழக்கு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருப்பதாக புத்தளம் மாவட்ட முஸ்லிம் பெண்கள் நம்பிக்கை நிதிய பணிப்பாளர் ஜுவைரியா முஹைதீன் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகாரமிக்க சமய தலைவர்களால் நடைபெறும் பாலியல் ரீதியான அநீதிகள் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு எதிராக கண்டனத்தையும் நீதிக்கான கோரிக்கையும் வெளிப்படுத்தும் வகையில் மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியம் ஏற்பாடு செய்த கண்டன பேரணி இன்றைய தினம் காலை 10 மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. இதன்போது கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அனுராதபுரத்துல 13 வயது சிறுமிக்கு ஏற்பட்ட இந்த அநீதிக்கு பாலியல் வல்லுறவுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது இலங்கையில் இருக்கிற அத்தனை ஆண் பெண்களுடைய கடமையும் ஆகும். இருந்த போதிலும் ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் நாங்கள் இதுல பங்கேற்க வேண்டிய ஒரு துரதிர்ஷ்ட நிலை இருக்கு. போராட்டத்துல முழுமையாக பங்கு பெற்றும் போதுதான் எங்களுக்கான மாற்றத்தையும் வெற்றியை அடைய முடியும் என்று நான் நம்புறேன். அனுராதபுரத்துல இந்த நடைபெற்ற இந்த வல்லுறவு, அதாவது பௌத்த பிக்கு தேரோ ஒருத்தரால நடத்தப்பட்ட இந்த வல்லுறவானது உடனடியாக அவரை தண்டனை வழங்க வேண்டிய ஒரு செயற்பாடாகும். இருந்த போதிலும் அவருக்கான தண்டனையில இருந்து அவருக்கு பெயில் கொடுத்தது மிகவும் மனவேதனையும் வருத்தமுமாக உள்ளது. அதே நேரத்துல
நான் நினைக்கிறேன் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில 2018 இருந்து 2022 வரையும் 488 சிறுவர் தேரோக்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட அல்லது பாலியல் ரீதியான சேட்டையில் உட்பட்ட 488 பிள்ளைகளுக்கு எதிரான கேஸ் இதுவரையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பதிவு செய்யப்படாது மௌனமா உள்ளது அந்த ஏழை எளிய சிறுவர்கள் தானே இதுல பாதிக்கப்படுறது. அதனால அந்த கேஸில் பதியாமல் இருக்கலாம். இன்னொரு வேதனையான விஷயம் என்னன்னா, இவ்வாறான ஆட்களுக்கு கோர்ட்ல வழக்கு பேச போறாங்களே, வாதிட போறாங்களே, அவங்களுக்கு எதிராக நாங்க முதல்ல குரல் கொடுக்கணும். ஏண்டா அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா, அவங்களுக்கு பெண்கள் இல்லையா, இந்த வேதனை வலி அவங்களுக்கு வராதா? இந்த மன்னார் இருந்தாலும் சரி, புத்தளமா இருந்தாலும் சரி, இலங்கையில எந்த நீதிமன்றத்திலையும் இவ்வாறான வல்லுறவு அல்லது பாலியல் கொடுமை ஏற்படும் போது சட்டத்தரணிகள் நிச்சயமாக சமூகம் அளிக்க கூடாது என்பதையும் வாதிடக்கூடாது என்பதையும் இந்த தருணத்துல மிகவும் வேதனையோடையும் வலியோடையும் தெரிவித்துக் கொள்றேன். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச, சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவர் பாஸ்வர குணரத்ன மற்றும் அதன் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரூமி ஜவ்வர் உள்ளிட்டோரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் பசன் அமரசேன இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த 2014 ஆண்டு ஊவா மாகாண சபை தேர்தல் பிரச்சாரத்திற்காக சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்திற்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாய் பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் பசில் ராஜபக்ச உள்ளிட்டோரை இந்த வழக்கில் சந்தேக நபர்களாக பெயரிடுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீதிமன்றத்தில் மனு ஒன்றின் ஊடாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்தே சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான உத்தரவை நீதவான் பிறப்பித்தார். எனினும் இவர்களை கைது செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இவர்களது வீடுகளுக்கு சென்றே சந்தேக நபர்கள் எவரும் அங்கு இல்லை என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சந்தேக நபர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதை தடுக்கும் வகையில் அவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுத்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட நீதவான் பயண தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். அத்துடன் இதுகுறித்து குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு உடனடியாக அறிவிக்குமாறும் உத்தரவிட்டார். மகாநாயக்கத்தேர்கள் கூறும் கருத்துகளையும் எடுக்கும் முடிவுகளையும் நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது சரியா தவறா என்பது நமக்குரிய பிரச்சனை அல்ல என்பதால் அதனை நம்மால் ஒருபோதும் கேள்விக்குட்படுத்த முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பு கொகுவள வோட்லண்ட் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுமணராம விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தாது மந்திர் திறப்பு விழா நேற்று மாலை பக்திபூர்வமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இதனை வலியுறுத்தினார். இவருடைய மே மாதத்தில் 2 வெசாக் போயா தினங்கள் வருவது குறித்து பௌத்த சமூகம் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ள சர்ச்சை மற்றும் கலந்துரையாடல்கள் குறித்து ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர் மேலும் கூறியதாவது, மகாநாயக்கத்தேர்கள் ஒரு விவகாரம் குறித்து இறுதி தீர்மானத்தை எடுத்திருந்தால் நாம் அதற்கு முழுமையாக இணங்கி தலைவணங்கி செயற்பட வேண்டும். அதில் தர்க்கங்களுக்கு இடம் இல்லை. மேலும் இம்முறை வெசாக் பண்டிகைக்கான ஏற்பாடுகள் குறித்து வினவினால் நான் எப்போதும் போல சாதாரண முறையிலேயே இம்முறையும் வெசாக் தினத்தை கொண்டாட உள்ளேன் என்று குறிப்பிட்டார். முன்னதாக நடைபெற்ற இந்த உன்னத புண்ணிய உற்சவத்தில் அமரபுர தர்ம ரக்ஷித மகாநிகாவின் அனுநாயக்கர் சாத்திரபதி வணக்கத்திற்குரிய பதகதர விமலபுத்தி அனுநாயக்க தேரரின் திருக்கரங்களால் புதிய தாது மந்திர் உத்தியபுரமாக திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மகா சங்கத்தினர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டதுடன் அப்பிரதேசத்தைச் சேர்ந்த பெருந்திரளான பௌத்த மக்களும் கலந்து கொண்டு பக்தி பருக்குடன் வழிபாடுகளில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. முழுமையாக நிராகரிக்கப்பட வேண்டிய தரமற்ற நிலக்கரியை கொண்டு MV ஜோஸ்கோ ஜோங்ஜோ கப்பலில் இருந்து நிலக்கரி இறக்குமதி இன்று காலை தொடங்கியுள்ளதாக சுதந்திர வழக்கறிஞர்கள் அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. 5,97,66,000 மெட்ரிக் டன் நிலக்கரி ஏற்றிச் சென்ற அந்த கப்பல் நேற்றிரவு சுமார் 11:30 மணியளவில் புத்தளம் நங்குருமிடும் பகுதிக்கு வந்தடைந்தது. பிற்பகல் சுமார் 3:30 மணியளவில் அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்ட கப்பல் எந்த ஒரு முறையான விசாரணையுமின்றி 30 நிமிடங்களுக்குள் தரையிறங்க அனுமதி வழங்கப்பட்டது என்று அந்த அறிக்கை தெரிவித்தது. 4 குழுக்களின் பங்கேற்புடன் இன்று காலை 10:30 மணியளவில் தரையிறக்கும் பணிகள் தொடங்கியதாக அமைப்பு சுட்டிக்காட்டுகிறது. இந்த முழு செயல்முறையும் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய ஒரு கொள்கையாக மாறியுள்ளது என அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு செல்வதற்கு முழுமையாக தயாராக இருப்பதுடன் அங்கு சென்று CID அதிகாரிகளிடமே பல கேள்விகளை எழுப்ப காத்திருப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குருநகல் பகுதியில் நேற்று நடைபெற்ற மத வழிபாட்டின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார்.
அங்கவர் மேலும் தெரிவிக்கையில், என்னிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுக்கும் வரை நான் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்கின்றேன். அவ்வாறு அழைக்கப்பட்டால் அங்குள்ள அதிகாரிகளிடம் நாட்டின் முக்கிய சர்ச்சைகள் குறித்து சில கேள்விகளை முன்வைக்கப் போகின்றேன். முதலாவதாக, பிள்ளையான் என்பவரிடம் வாக்குமூலம் பெறச் சென்ற அதிகாரி நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒரு நபரை சந்தித்திருந்தும் அவரை ஏன் உடனடியாக கைது செய்யவில்லை? ஒரு வெளிநாட்டு தூதரகத்தில் வைத்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டும் அந்த நபர் ஏன் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டார்? இரண்டாவதாக, உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான உளவுத்துறை அறிக்கைகள் முன்கூட்டியே வந்தபோது அந்த பாரிய கோப்புகள் ஏன் சிஐடி மறைத்து வைத்திருந்தது? ஏன் அவை ஜனாதிபதியிடமோ அல்லது தேசிய பாதுகாப்பு சபையிடமோ சமர்ப்பிக்கப்படவில்லை? அதேபோன்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் இப்ராஹிம் என்பவரை தங்களின் நாடாளுமன்ற தேசிய பட்டியலுக்கு பெயரிடும் போது அவரது பிள்ளைகள் பயங்கரவாத செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்பது ஜேவிபி தலைமைக்கு தெரியுமா? இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகளை கேட்பதற்காகவே சிஐடி தனக்கு உடனடியாக அழைப்பு விடுத்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார்.